டைம் கிடைக்கல, சீக்கிரம் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. இது ஒரு பேன் கேக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா கேரட்டு, முட்டைகோஸு, முட்டை, கடலை மாவு, இஞ்சி பூண்டு இடித்தது, பின்ன நல்ல மிளகு, உப்பு, எள், சிக்கன் மசாலா, இதெல்லாமே நம்ம தேவைக்கேற்ப போடணும். அப்புறம் இது எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா, தண்ணி சூடாக்கணும். தண்ணி கொதிச்சு வந்தப்புறம் இந்த முட்டைகோஸை அதில் போட்டு கொஞ்சம் வேக விடணும். வெந்த பிறகு அதை எடுத்து மாற்றிட்டு அதில் நமக்கு கேரட்டு, பின்ன எடுத்து வச்ச கடலை மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா விரவணும். விரவின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கி எடுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தப்புறம் அது நமக்கு தோசை மாவு, இட்லி மாவு அந்த பதத்தில் ரெடியாக இருக்கும். அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயை தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயை அதில் தடவி அதில் நம்மளுக்கு நெய் கூட ஆட் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம்தான். சாதா எண்ணெய்னாலும் ஓகே தான். ஹெல்த்தியாகிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி அந்த மாவை ஊற்றி அதில் சைட்லையும் மேலேயும் லைட்டாக அந்த எண்ணெய், நம்ம எந்த எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெயை விட்டு அது கொஞ்சம் வெந்தப்புறம் அதை மாற்றி போட்டு எடுத்து வைக்கணும். அதில் நம்மளுக்கு சைடில் தக்காளி சாஸ் எதுனாலும் நம்மளோட டேஸ்ட்டையும் பொறுத்து மாறும். நம்மளோட குழந்தைகள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அவங்களுக்கு வச்சு கொடுத்தா அவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்பாங்க. பார்க்குறவங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் முடிஞ்சிடும். சட்டனை வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோட 2 பசங்களும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்ட ஒரு சாப்பாடு. அவ்வளோதான். இன்னும் நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணால் அதை அப்லோட் பண்ணுறேன். பாய்.